ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். டர்க்கைமோட அல்டிமேட் எய்ம் என்ன? அவர் எதை உருவாக்கணும்னு நினைச்சாரு? மாடர்ன் சொசைட்டில மக்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, சாலிடாரிட்டி இல்ல. அந்த காலத்துல மக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க. பட் அந்த ஒற்றுமை இப்ப கிடையாது. எப்படி சாலிடாரிட்டியா மறுபடியும் உருவாக்கலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்? ரிசர்ச் பண்றாரு. அதான் அல்டிமேட் எய்ம். அவரோட ஒர்க்கே அதானே. ஸோ டர்க்கைம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? இந்த காலத்துல தான் ஒற்றுமை கிடையாது. பட் அந்த காலத்துல மக்கள் ஒற்றுமை இருந்தாங்கல்ல, அதுக்கு என்ன ரீசன்? அந்த காலம்னா இது எந்த மாதிரி ஊரு? இது மாடர்னா அப்ப இருந்தது ட்ரெடிஷனலா வில்லேஜ் வச்சுக்கலாமா? நம்ம என்ன பண்றோம் புரியுதா? இப்ப இருக்கிற சொசைட்டில சாலிடாரிட்டி உருவாக்கணும்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? வில்லேஜ்ல மட்டும் எல்லா மக்களும் சாலிடாரிட்டியா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அதை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வில்லேஜுக்கு போறாரு, அனலைஸ் பண்றாரு. என்ன தெரிய வருது? வில்லேஜ்ல எல்லாரும் ஒர்க் பண்றது ஒரே பிளேஸ்ல. வில்லேஜோட எக்கனாமி என்னது? லேண்ட் தான். ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த லேண்ட் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க, ரிலேஷன் ஆயிடுறாங்க, டெய்லி பாக்குறாங்க, பேசுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா சாலிடாரிட்டி உருவாயிடுச்சு. அப்ப வில்லேஜ்ல ட்ரெடிஷனல் சொசைட்டில சாலிடாரிட்டி உருவானதுக்கான மெயின் ரீசன் என்ன? எல்லாரும் செஞ்ச வேலை. அதாவது எல்லாரோட லேபர் எப்படி இருக்கு? ஒரே வேலையா இருக்கு. என்ன கிடையாது? லேபர்ல டிவிஷன் கிடையாது. டிவிஷன் ஆஃப் லேபர் எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒரே இடத்துல ஃபேமிலியா சேர்ந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. எல்லாரோட லைஃப் ஒரே மாதிரி இருந்ததுனால, எல்லாரோட ஃபுட் ஒரே மாதிரி இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? சோஷியல் பாண்டிங் வந்துடும். பட் யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு விஷயமா இது. என்ன மாதிரி ஒரு ஆள் பாக்குறேன், ஒரே டேஸ்ட், ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம், எக்கனாமி வைஸ் ஒரே ஆள்னாங்க. அப்ப எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட் ஆகுறது சாதாரணம். ஆட்டோமேட்டிக்கா சோஷியல் பாண்டிங் உருவாடும். அப்ப வில்லேஜ்ல சிம்பிள் சொசைட்டில சாலிடாரிட்டி உருவாக்குன்னா அது மெயின் ரீசன். டிவிஷன் ஆஃப் லேபர் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இல்ல, சிம்பிளா இருக்கு. எவ்ரி ஒன் இஸ் டூயிங் தி சேம் ஒர்க். கரெக்டா? ஸோ சிம்பிள் சொசைட்டில என்ன இருக்கு? ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாலிடாரிட்டி உருவாயிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன? டிவிஷன் ஆஃப் லேபர் காம்ப்ளெக்ஸா இல்ல. அப்ப எப்படி இருக்கு? எலிமெண்ட்ரியா இருக்கு, பேசிக் லெவல்ல இருக்கு. அதாவது எல்லாரும் ஒரே வேலை பண்றாங்க. அப்ப எல்லாரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உருவாக்குற சோஷியல் பாண்டிங், சாலிடாரிட்டி. மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி. நாம எல்லாரும் ஒரே கேஸ்ட், நமக்குள்ள மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒன்னா இருக்கலாம். அந்த சாலிடாரிட்டி மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி. நம்ம ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம், ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், அதனால ஃப்ரெண்ட்ஸ். மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி. யோசிக்க முடியுதா? சேம்னஸ். நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதனால பாண்டிங் உருவாகுது, அதனால லவ் உருவாகுது, அதனால ரிலேஷன் உருவாகுது. மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி. இப்ப அடுத்து டர்க்கைம் சிட்டி அனலைஸ் பண்ண வராரு. மாடர்ன் சொசைட்டி எல்லாரும் பார்க்க தனித்தனியா இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாரு. மாடர்ன் சொசைட்டிக்குள்ளேயும் என்ன இருக்கு? சாலிடாரிட்டி இருக்கு. அதை மக்கள் நம்பணும் சொல்றாரு. நீங்க தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க, பட் அப்படி கிடையாது. என்ன ரீசன்? சிட்டில நீங்க உயிர் வாடுறதுக்கு ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு ஃபார்மர் இருக்காரு, டிரைவர் இருக்காரு, ஒரு ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அப்ப உங்களோட லைஃபை வந்து சிட்டி என்ன பண்ணுது? ஈஸியாக்குது. நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, பட் யூ ஆர் இன்டர் டிபெண்டன்ட் வித் அதர்ஸ். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கண்டிப்பா தேவை. டெய்லி சாப்பிட்றதுக்கு ஃபார்மர் தேவை. நீங்க படிக்கிறதுக்கு ஒரு டீச்சர் தேவை. நீ நடந்து போறதுக்கு செப்பல் ரெடி பண்ணி தரதுக்கு ஒரு கம்பெனி தேவை. நீங்க வாடுறதுக்கு வீடு கட்டி தரதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. உன்னோட ட்ரெஸ்ல இருக்கிற டிசைன் வந்து ஒரு லேபர். அப்ப என்ன ஆகுது? உன்னோட லைஃபுக்கு உன் கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் என்ன பண்றாங்க? நிறைய ஒர்க் பண்றாங்க. அந்த எல்லாத்தோட ஒர்க் தான் நீங்க. யூ ஆர் இன்டர்டிபெண்டன்ட். நீ யாரு கூடயும் பேசலனாலும் ஆட்டோமேட்டிக்கா இன்டர்டிபெண்டன்ட். நீ மட்டும் கிடையாது, எல்லாருமே எல்லாருக்கும் எப்படி இருக்காங்க? இன்டர்டிபெண்டா இருக்காங்க. ஸோ இதுதான் என்னது? சரியான சாலிடாரிட்டி. ஆர்கானிக். இந்த ஆர்கானிக் உருவாக்குறது யாரு? டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ ஈச் ஒன் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் தேர் டிவிஷன் ஆஃப் லேபர். அப்போ சொசைட்டி வந்து மாடர்னா மாற மாற டெவலப் ஆக என்ன ஆகும்? அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். சொசைட்டி எப்போ மாடர்ன் ஆகும்? டெக்னாலஜி, எக்கனாமி. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது எக்கனாமி மாறும். அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாகும், வேற மாதிரி மாறும். ஸோ சொசைட்டி மாடர்ன் ஆக டிவிஷன் ஆஃப் லேபர் ஆகும், அதிகமாயிட்டே இருக்கும். உன்னுடைய இன்டர் டிபெண்டன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். ஆர்கானிக் சாலிடாரிட்டி. நீ இன்னொருத்தவங்க கூட பேசலாம் கூட அவங்க உனக்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ யூஸ் பண்ற ஃபோன் இருக்குல்ல, அதோட பேட்டரி வேற ஒரு ஊர்ல, டிரான்ஸ்மிட்டர் வேற ஒரு ஊர்ல. ஸோ ஒரு பேசிக் மொபைல் ஃபோனை நீ யூஸ் பண்றது கூட நிறைய டிவிஷன் ஆஃப் லேபர் ஒன்னா சேர்ந்து உனக்கு அது கொடுத்துருக்கு. திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ரியல் ஆர்கானிக் சாலிடாரிட்டி. ஸோ சொசைட்டி பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கு, பட் இட் இஸ் ஏ குளோபல் செயின். லிங்க் பண்ண முடியுதா? இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்? டர்க்கைமோட அல்டிமேட் கொஸ்டின் என்ன? சிம்பிள் சொசைட்டில சாலிடாரிட்டி இருக்கிறது ஈஸி, பட் மாடர்ன் சொசைட்டில அந்த சோஷியல் பாண்டிங்கை எப்படி உருவாக்குறது? அந்த சோஷியல் பாண்டிங்கை டிவிஷன் ஆஃப் லேபர் உருவாக்கிடும். அப்போ மாடர்ன் சொசைட்டில, காம்ப்ளெக்ஸ் சொசைட்டில டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு. டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தும் சொசைட்டிக்குள்ள ஏன் வந்து சாலிடாரிட்டி இல்ல? நிறைய பேர் இறந்து போறாங்க, சில பேர் பைத்தியமாகறாங்க, சில பேர் பாவர்ட்டியா இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் ஏன் இருக்கு? அதுக்கு டர்க்கைம் சொல்ற ஒரு சிம்பிள் ஆன்சர். சிம்பிள் சொசைட்டில எல்லாருக்கும் ஒரே லைஃப் ஸ்டைல், எல்லாருக்கும் ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல், ஒரே மாதிரி ஒர்க்கிங் பேட்டர்ன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்பிக்கை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ், மாரல் ரூல்ஸ். யோசிக்க முடியுதா? சிம்பிள் சொசைட்டில எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை இருந்ததுனால, ஒரே லைஃப் ஸ்டைல் இருந்ததுனால எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மாதிரி ரூல்ஸ் வந்துச்சு, நிறைய ரூல்ஸ் கிடையாது. மீனிங் புரியுதா? சிம்பிள் சொசைட்டில உங்களை ரிலிஜியன், ஃபேமிலி, பேட்ரியார்கி எல்லாமே உங்க லைஃபை ரெகுலேட் பண்ணுச்சு. நீ இப்படிதான் வாழணும், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். என்ன ரீசன்? எல்லாரும் லைஃப் ஸ்டைல் இப்படியே மாதிரி இருக்கு. எல்லாரும் இப்படி இருக்கும்போது நீ அப்படிதான் இருக்கணும். நீ மாத்தி ஏதாவது பண்ணனா சிஸ்டம் ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ யாரெல்லாம் ரூல்ஸை மீறீங்களோ பனிஷ்மெண்ட் இருக்கும், பயங்கரமா இருக்கும், ரெப்ரெசிவா இருக்கும். லிங்க் பண்ண முடியுதா? சிம்பிள் சொசைட்டில எல்லா மக்களும் ஒன்னா இருக்காங்க. இன்டகிரேஷன் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்? மக்களோட லைஃப் வந்து ரெகுலேட் செய்யப்பட்ட லைஃப். நீ யார்? நீ ஃபார்மர் தானே. நம்ம எல்லாருமே ஃபார்மர் தான். எல்லாருக்கும் ரூல்ஸ் இருக்கு, இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு. நீ என்ன பண்ணணும்? நீ ஃபார்மர், நாங்க சொல்ற லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணு, நாங்க சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணு. ஸோ ரெகுலேஷன் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இன்டகிரேஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி. பட் மாடர்ன் சொசைட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம். ரெகுலேட் பண்ண யாரும் கிடையாது. நீ படிக்கணும்னு ஆசைப்படுற, படிக்க உட்காந்துட்ட, பட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உன்னை ரெகுலேட் பண்றதுக்கு ஃபேமிலி கிடையாது, ரிலிஜன் கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. அப்போ ரூல்ஸ் இல்லாத போது உன்னோட ஃபோக்கஸ் என்ன ஆகலாம்?
டைவர்ட் ஆகலாம். லாஜிக் புரியுதா? அதாவது நீ இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு என்ன கிடையாது, ரெகுலேஷன் கிடையாது. உனக்கு பிடிச்ச எந்த வேலைலாம் செய்யலாம். உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கிறதுனால உன்னோட ஆஸ்பிரேஷன் எப்படி இருக்கும், பெரிய பணக்கார ஆகணும் உன்னோட ஆஸ்பிரேஷன் வச்சுக்கலாம். அப்படி என்ன பண்ணுவேன், உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கிறதுனால அதுக்கு ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டும் நம்ம ஏம் அச்சீவ் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணலாம், வேற ஏதாவது வேலை செய்யலாம், வேற தப்பான வேலை செய்யலாம், இல்ல ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம். உன்னை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் உனக்குள்ள ஒரு சாலிடாரிட்டி உருவாக்கி இருக்கு, ஆர்கானிக் சாலிடாரிட்டி. பட் அது கூடவே உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் வந்ததுனால நீ என்ன மாறிடுற, ஈகோயிஸ்டிக்கா மாறிடுற. உன் லைஃப், உன் எய்ம், உன்னோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படி யோசிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, சொசைட்டில அனாமி உருவாயிடுது, இன்டெகிரேஷன் குறைஞ்சு போயிடுது. உன்னை இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு ரெகுலேட் பண்ண முடியாது. ஒருவேளை ரூல்ஸ் மாறிட்டுனா சிம்பிள் சொசைட்டில இருந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அந்த அளவுக்கு ஹார்ஷா இருக்கா. ஸோ சிம்பிள் சொசைட்டில பனிஷ்மெண்ட் ரெப்ரெசிவா இருந்துச்சுன்னா மாடர்ன்ல ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கும். அதாவது அந்த தப்படி பண்ணாத சரி பண்ணிக்கும், ரிஃபார்ம் பேஸ் தான் இருக்குமே தவிர ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கா. கரெக்டா? அப்ப இங்க சுத்தி அங்க சுத்தி டர்கேம் சொல்ற பாயிண்ட் என்ன, ஒரு சொசைட்டி சாலிடாரிட்டியா இருக்கணும்னா, பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, இன்டெகிரேட்டா இருக்கணும்னா எது முக்கியம், ரெகுலேஷன் முக்கியம். சிம்பிள் சொசைட்டில, ட்ரெடிஷனல் சொசைட்டில ரெகுலேஷன் இருந்துச்சு. அப்போ மாடர்ன் சொசைட்டிலையும் ரெகுலேஷன் தேவை. அந்த ரெகுலேஷன் யார் கொண்டு வரணும், ஸ்டேட் கொண்டு வரணும். அங்க எப்படி ரிலிஜியன், ஃபேமிலி ரெகுலேட் பண்ணிச்சோ அதே மாதிரி இங்க அந்த மாதிரி ரூல்ஸ் போட முடியாது. சொசைட்டி மாறிடுச்சு. ஸோ ஃபுல் ரெகுலேஷனையும் ஸ்டேட் தான் பண்ணணும். ஸோ மாடர்ன் சொசைட்டியை ஸ்டேட் ரெகுலேட் பண்ணிச்சுன்னா டிவிஷன் ஆஃப் லேபர் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆர்கானிக்கா ஒர்க் பண்ணும். இது அவரோட ஒரு கன்க்ளூஷன். சரி, நம்ம இன்னும் முடிக்கல, ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஓகே, சமரைஸ் பண்ணலாமா? சரி, புரிஞ்சிருக்கும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. சிம்பிள் சொசைட்டி மக்கள் எப்படி இருப்பாங்க, ஆல்ட்ருயிஸ்டிக். அதாவது தன்னோட ஃப்ரீடம் முக்கியம் கிடையாது, தன்னோட இன்ட்ரெஸ்ட் முக்கியம் கிடையாது, ஊர் தான் முக்கியம். அந்த குரூப்புக்கு என்ன தேவையோ அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் வாழ்ந்துடலாம். ஆல்ட்ருயிஸ்டிக். அட் தி சேம் டைம் உன்னால மீற முடியாது. என்ன ரீசன், யூ ஆர் ஓவர் ரெகுலேட்டட். ஃபேட்டலிஸ்டிக், நோ ஸ்பேஸ் ஃபார் செல்ஃப். ரெண்டே பாயிண்ட் தான். சிம்பிள் சொசைட்டி இஸ் ஆல்ட்ருயிஸ்டிக் அண்ட் ஃபேட்டலிஸ்டிக். இப்போ சொல்லி பார்க்கலாம். மாடர்ன் சொசைட்டி இஸ் ஈகோயிஸ்டிக். குரூப் பத்தி யோசிக்க அவசியம் கிடையாது. என்னோட ஒப்பீனியன், என்னோட லைஃப், என்னோட ஃப்ரீடம். ஈகோயிஸ்டிக் பிளஸ் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். தப்பு பண்ணாலும் லா எப்படி இருக்கும், ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கும். பட் சிம்பிள் சொசைட்டில ரெப்ரெசிவா இருக்கும். அப்ப எந்த இடத்துல லா ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க இன்டெகிரேஷன் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். மாடர்ன் சொசைட்டில ஃப்ரீடம் ஃபுல்லா கொடுத்ததுனால லா கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால இன்டெகிரேஷன் கம்மியா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஸ்டோரி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ள சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணணும். ஓகே, ஒரு ஊர் வந்து ட்ரெடிஷனல் இருந்து மாடர்னா மாறும்போது ஃபர்ஸ்ட் எது பிரேக் ஆகுது, ரெகுலேஷன் பிரேக் ஆகுது, இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அதிகமாகுது. ஒவ்வொருத்தவங்க தனக்கு பிடிச்சதை பண்ணலாம், ஒவ்வொருத்தவங்க தன்னோட ஆஸ்பிரேஷனை, ஒவ்வொருத்தவங்க தனக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம், அவங்க பிடிச்ச மாதிரி வாழலாம், அவங்க ட்ரீமை ஃபாலோ பண்ணலாம். அது பார்க்க பாசிட்டிவ் மாதிரி தெரிந்தாலும் எதை உருவாக்கும், குழப்பத்தை உருவாக்கும். என்னுடைய டிசைர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் செய்யப்படவில்லை. இன்னைக்கு இது வேணும், அடுத்து இன்னொரு வேணும், இன்ஃபினைட். ஸோ டிசையர் இன்ஃபினைட்டா இருக்கும்போது கண்டிப்பா என்ன வரும், குழப்பம் வரும், அனாமி. மீனிங் புரியுதா? இன் மாடர்ன் சொசைட்டி பீப்பிள் வேர் டைரக்ஷன்லெஸ். எனக்கு எது கரெக்ட்னு அவங்க முடிவு பண்றதா, மென்டார் கிடையாது. அண்ட் ஐ எம் அன்கண்ட்ரோல்டு. ஸோ லிமிட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். லிங்க் பண்ண முடியல. சி, உங்களுக்கு தெரியும், பட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மொபைல் ஒரு ஆட் பாக்குறீங்க, ஒரு புது கார் வந்திருக்கு, அது வாங்க ஆசைப்படுறீங்க. சி, மார்க்கெட் எப்போதும் உங்களுக்கு என்ன சொல்லும், இதை மட்டும் வாங்கன்னு சொல்லாது. அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கும், வாங்க ஆசையை தூண்டிட்டே இருக்கும். அப்போ உனக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் உன்னால வாங்க முடியலனா யூ ஃபீல் வாட், டிப்ரெஸ். யூ மே கமிட் வயலன்ஸ், யூ மேபி கமிட் சூசைட். இந்த ரீசன் நோ ஒன் இஸ் ஃபார் யூ டு ரெகுலேட். அப்போ இந்த ரூல் யார் பண்ணணும், ஸ்டேட் பண்ணணும். இப்போ சொல்லுங்க, இந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன, டிவியன்ஸ். சிம்பிள் சொசைட்டில ரூல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஒருத்தரோட பிஹேவியர் வந்து தவறான பிஹேவியர் போக முடியாது, தவறா யோசிக்க முடியாது, டிவியன்ஸ் பிஹேவியர் இருக்காது. எங்க இருக்கும், மாடர்ன் சொசைட்டி. கரெக்டா? லிங்க் பண்ண முடியல. மாடர்ன் சொசைட்டில ஒரு டிவியன்ஸ் பிஹேவியர் உருவாகுதுன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அங்க ஏதோ ஒன்று ரெகுலேட் செய்யப்படவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜொமேட்டோல ஒர்க் பண்றேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன். என்ன ரீசனா இருக்கலாம், இன்ஃபார்மல் லேபர், ஒர்க் நேச்சர், ஒர்க் ப்ரெஷரா இருக்கலாம். அப்ப இது எல்லாத்தையுமே அந்த ஊர்ல ஸ்டேட் என்ன பண்ணல, கண்டுக்கல, ரெகுலேட் பண்ணல. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சொசைட்டில ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்க லைஃப்ல ஒரு ப்ரெஷர் இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகலன்னா டிவென்ஸ் ஆகுறாங்க. ஸோ டிவென்ஸ் வர பார்த்துக்க வேண்டியது ஸ்டேட்டோட பொறுப்பு. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் ரிவிஷன் பண்ணியாச்சு. பட் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த ஃபுல் கிளாஸையும் நம்ம எதை கோர வச்சு பார்த்தோம், டிவிஷன் ஆஃப் லேபர். கரெக்டா? சிம்பிள் சொசைட்டில டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு, சிம்பிளா இருக்கு, எலிமெண்டரியா இருக்கு. மாடர்ன் சொசைட்டில காம்ப்ளெக்ஸா இருக்கு. அண்ட் ஆல்சோ தட் கிரியேட்ஸ் தி ஆர்கானிக் சாலிடாரிட்டி. கரெக்டா? பட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒரு சிட்டில நிறைய வேலைகள் இருக்கிறதால மட்டுமே ஆர்கானிக் சாலிடாரிட்டி வந்துடாது. கரெக்டா? இந்த எல்லா டிவிஷன் ஆஃப் லேபர் என்ன பண்ணணும், நம்ம ரெகுலேட் பண்ணணும்ல. இது முக்கியம். உங்களுக்கு புரியுதா? மாடர்ன் சொசைட்டில ஸ்பெஷலைஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் இன்டர் டிபெண்டன்ஸ். ஓகே, பட் அது ஒழுங்கா ப்ராசஸ் ஆகணும்னா ரெகுலேஷன் முக்கியம்ல. எல்லா ஜாபையும் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ரெகுலேட் பண்ணணும். அப்ப ரெகுலேட் பண்ணலன்னா சொசைட்டி பிகம்ஸ் அனாமிக். கரெக்டா? மாடர்ன் சொசைட்டில டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தும், காம்ப்ளெக்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தும், இன்டர் டிபெண்டன்ஸ் இருந்தும் ரெகுலேஷன் பண்ணலனா இட் பிகம்ஸ் அனாமிக். அதாவது குழப்பமாயிடும். சொசைட்டி ஸ்டேபிளா இருக்காது, கன்ஃபியூஸ்டா இருக்கும். தேர்ஃபோர் சொசைட்டில இருக்கிற ஸ்பெஷலைஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் எல்லா வேலையையும் கவர்மெண்ட் எப்படி ரெகுலேட் பண்ணுது, எல்லா எக்கனாமிக் பாலிசியும் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். கவர்மெண்டோட எக்கனாமிக் பாலிசி வழியாகவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் சொசைட்டில சாலிடாரிட்டி உருவாக்க முடியும். உங்களுக்கு ஓகேவா? இப்போ சொல்லுங்களேன், நீங்க ஊருக்கு போறீங்க, நம்ம ஊரா இருக்கலாம், இல்ல வேற ஒரு கண்ட்ரியா இருக்கலாம். நீங்க ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல சாலிடாரிட்டி இருக்கா இல்லையா எப்படி செக் பண்றது? மாடர்ன் சொசைட்டி, காம்ப்ளெக்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர், அது மட்டும் பத்தாது, ஸ்டேட்டோட ரெகுலேஷன் பார்க்கணும். எப்படி பார்க்கறது? இன்டெரக்டா. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த ஊர்ல மக்கள் வேலை செய்வாங்கல்ல, லேபர், அதை அனலைஸ் பண்ண முடியும். அந்த ஊர்ல ஒரு ஜாப் இருக்கு, அந்த ஜாபுக்கு கால் ஃபர் பண்றாங்க, ஒரு நேம் சேக்கு தனக்கு பிடிச்ச ஆளை எடுத்துக்கிறாங்க. அதாவது மெரிட்டை பார்க்காம அந்த வேலையை வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம்,
தனக்கு பிடிச்சவங்க போட்டிருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொன்னா இர்ரேஷனல். தனக்கு பிடிச்ச கேஸ்டால போட்டிருக்கலாம், ரிலிஜன போட்டிருக்கலாம், இல்ல செக்ஸ் வச்சு முடிவு பண்ணிருக்கலாம், கேர்ள்ஸ் வேணாம்னு முடிவு பண்ணிருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஊர்ல ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு எது தேவை? ஐடென்டிட்டி தேவை. என்ன ஐடென்டிட்டி? அஸ்கிரிப்டிவ் ஐடென்டிட்டி. அது பர்த் வைஸ், கேஸ்ட் வைஸ், ரிலிஜன் வைஸ், செக்ஷுவாலிட்டி வைஸ் அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் தராங்கன்னா அங்க டிவிஷன் ஆஃப் லேபர் எப்படி இருக்கு? அப்நார்மலா இருக்குல்ல. சோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? மாடர்ன் சொசைட்டில காம்ப்ளெக்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர், ஸ்பெஷலைஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தாலும் மேபி ரெகுலேஷன் சரியா இல்லாதனால அப்நார்மலா மாறலாம். சில பேருக்கு வந்து தேரி மாதிரி தெரியும். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கோங்க. 1993 மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வாஸ் பேன் பண்ணதுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் யார் பண்றாங்க? ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட், ஆல்மோஸ்ட் தலித் இண்டிவிஜுவல் தான் இந்த ஒர்க்கை பண்றாங்க. ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் இஸ் பேஸ்ட் ஆன் அஸ்கிரிப்டிவ் ஐடென்டிட்டி. இந்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து நேச்சுரல் தானே. ஒரு ஆள் டீச்சர், ஒரு ஆள் டாக்டர், ஒரு ஆள் மேனுவல் ஸ்கேவெஞ்சர், அதனால் இயற்கை. பட் இது வந்து தலித் இண்டிவிஜுவல் ஒர்க்கிங் ஆஸ் தி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஈவன் ஆஃப்டர் பேண்ட் இட் வாஸ் ஃபோர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர். லாஜிக் புரியுதா? ஒரு சொசைட்டில, மாடர்ன் சொசைட்டில சாலிடாரிட்டி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வழி அங்க டிவிஷன் ஆஃப் லேபர் நார்மலா இருக்கா அப்நார்மலா இருக்கான்னு செக் பண்ணுங்க. வாட் இஸ் அப்நார்மல்? அங்க வேலை வந்து ஃபோர்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபரா இருக்கு அப்படின்னா தட் இஸ் அப்நார்மல். என்ன உருவாகாது? ஆர்கானிக் சாலிடாரிட்டி உருவாகாது. என்ன ரீசன்? These works were assigned based on caste, not looking the கேப்பபிலிட்டி. யோசிக்க முடியுதா? மாடர்ன் சொசைட்டியோட முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இருக்கா, சிம்பிள் சொசைட்டில ரூல்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ரிலிஜியஸ் ரூல்ஸ், ஃபேமிலி ரூல்ஸ், மாரல் கோடு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் அதே சொசைட்டி மாடர்னா மாறினதுக்கு அப்புறம் மாரல் கோட் எப்படி இருக்கும்? வீக் ஆயிடும். பட் என்ன ஆகுது? இந்தியாவில் சொசைட்டி மாடர்னா மாறினதுக்கு அப்புறம் அந்த மாரல் கோட் எப்படி இருக்கு? சிம்பிள் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அவ சொசைட்டி வந்து டெக்னாலஜி வைஸ், எக்கனாமி வைஸ் பூம் ஆனதுக்கு அப்புறமும் அங்க இருக்க மாரல் கோட் எப்படி இருக்கு? வில்லேஜ் லெவல்ல இருக்கு. வெளியே பாக்குறதுக்கு ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன் ஆஃப் லேபர் தெரியும். பட் அங்க என்ன இருக்கு? அனாமி தான் இருக்கு. திஸ் இஸ் நாட் ஆர்கானிக் சாலிடாரிட்டி. என்ன ரீசன்? இந்தியா மாடர்ன் சொசைட்டியா மாறினதுக்கு அப்புறம், கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமும் ஆஸ்கிரிப்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கு, மாரல் கோட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு, கேஸ்ட் பேஸ்ட் மேரேஜ் இருக்கு, ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஸோ மாடர்ன் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் நார்ம்ஸ் ஆகல, அப்டேட் ஆகல. இது ஒரு பாயிண்ட். யோசிக்க முடியுதா? ஒரு ஊருக்கு போறீங்க, டிவிஷன் ஆஃப் லேபர் அனலைஸ் பண்றீங்க, ஃபோர்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபரா இருக்கு, விச் மீன்ஸ் அந்த ஊர்ல இருக்கிறது அப்நார்மல் டிவிஷன் ஆஃப் லேபர். இன்னொன்னு, அதே ஊருக்கு போறீங்க, வேற இடத்துக்கு போறீங்க, அங்க ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க. பட் அவங்க ஒர்க் பண்ற இடத்துல என்ன கிடையாது? அன்ரெகுலேட்டட் ஒர்க் ப்ரெஷர். ஒர்க்கர் சொல்றத இந்த கம்பெனி கேட்காது. லாஜிக் புரியுதா? பாக்குறது எப்படி இருக்கும்? இந்த லேபர் இந்த கம்பெனிக்கும் போகலாம், இந்த இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம், இந்த ஃபேக்டரி போகலாம். ஸோ இவருக்கு வந்து சிம்பிள் சொசைட்டி மாதிரி இந்த வேலை தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஹேஸ் ஃபுல் ஃப்ரீடம். பட் எந்த ஃபேக்டரிக்கு போனாலும் அவர் சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. அவருக்கு எதாவது ரூல்ஸ் இல்லை. அப்போ இங்கே டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு, அவர் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஒர்க்ல எத்திக்கல் ஸ்ட்ரக்சர் இல்ல. திஸ் இஸ் கால்ட் அஸ் அனாமிக் டிவிஷன் ஆஃப் லேபர். லிங்க் பண்ண முடியுதா? நிறைய பேருக்கு தெரியும். பட் அகைன் சொல்றேன், டர்கைம் வந்து அப்நார்மல் டிவிஷன் ஆஃப் லேபரை கேட்டகரைஸ் பண்றாரு. ஒரு ஊருக்கு போனீங்கன்னா நார்மல் விட்டுருங்க, நிறைய அப்நார்மல் டிவிஷன் ஆஃப் லேபரை பார்க்கலாம். ஒன்னு வந்து ஃபோர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர், இன்னொன்னு வந்து அனாமிக் டிவிஷன் ஆஃப் லேபர். வாட் இஸ் ஃபோர்ஸ்டு? மெரிட்டை பார்க்காம ஒர்க் ஆள் கிடைக்கிறது. வாட் இஸ் அனாமிக்? எத்திக்கலா, ஸ்ட்ரக்சரலா இல்ல. மூணாவது ஒரு அப்நார்மல் டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு. எல்லாருக்கும் வேலை இருக்கும், ஒர்க் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்காது. இன்அடிக்குவேட் கோஆர்டினேஷன் டிவிஷன் ஆஃப் லேபர். மீனிங் புரியுதா? அவன் வேலையை செய்வான். ஒவ்வொருத்தவங்க அவங்க கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க ஊர்ல தண்ணி இல்ல, யார்ட்ட போற? பிரசிடென்ட் போற. பட் உங்க ரெண்டு பேருக்கும் கோஆர்டினேஷன் இல்ல. இன்அடிக்குவேட் கோஆர்டினேஷன் டிவிஷன் ஆஃப் லேபர். அவன் ஒர்க் தான் அது, ஆனா கோஆர்டினேஷன் கிடையாது. ஓகேவா? அப்போ ஒரு சொசைட்டி மாடர்னா மாறினதுக்கு அப்புறமும் டிவிஷன் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கு, அனாமிக்கா இருக்கு, எத்திக்கல் ஸ்ட்ரக்சரா இல்ல, கோஆர்டினேஷன் இல்ல அப்படின்னா அங்க நீங்க ஆர்கானிக் சாலிடாரிட்டி பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த அப்நார்மல் டிவிஷன் ஆஃப் லேபரை ஸ்டேட் உள்ள வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ ஜாப்ஸை மெரிட்டா மாற்றணும், டிக்னிஃபைடாக மாற்றணும், கோஆர்டினேட்டடாக மாற்றணும். ஸோ திஸ் இஸ் தி டர்கம்ஸ் வே ஆஃப் கிரியேட்டிங் தி ஆர்கானிக் சாலிடாரிட்டி. ஓரளவுக்கு ஓகேல? ஆக்சுவலா இந்த கிளாஸ் ரெக்கார்ட் பண்றது எனக்கு 2 சேலஞ்ச் இருந்துச்சு. ஒன்னு, இந்த டாபிக் வந்து சில பேருக்கு சுத்தமா தெரியாது. வாட் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர், வாட் இஸ் அனாமி, வாட் இஸ் டிவியன்ட், வாட் இஸ் அப்நார்மல் டிவிஷன் ஆஃப் லேபர், வாட் இஸ் சாலிடாரிட்டி, வை சொசைட்டி இஸ் ஹேப்பனிங் இன் மாடர்ன் சொசைட்டி. இந்த டாபிக்கே சில பேருக்கு தெரியாம இருக்கும். அப்போ எதுவுமே தெரியாதவங்களுக்கு டஃப் இல்லாமல் நடத்தும் ஒன்று. அண்ட் ஆல்ரெடி முக்கால்வாசி பேருக்கு இந்த டாபிக் தெரியும். அவன் தெரிஞ்ச ஆஸ்பிரண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த டைலாமா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணி நினைக்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கும் மேபி ஏதோ ஒரு ஆங்கிள் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் புதுசாக பார்த்தவங்களுக்கும் ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் இன்னொரு பாயிண்ட், சோஷியாலஜி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் டேரக்டா நீங்க பண்ண வேண்டியது ஹேண்ட் அவுட்ல படிச்சு முடிச்சிடணும். ஹேண்ட் அவுட்ல படிச்சு முடிச்சவனே நீங்க மெசேஜ் பண்ணணும். இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ல இருந்து எக்ஸாம் எப்படி கொஸ்டின் கேட்பான்னு ஒரு கொஸ்டின் கொடுப்பேன். அந்த கொஸ்டினை ஹேண்ட் அவுட்ல இருந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். உங்களோட ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா வீக்கெண்ட் என்ன பண்ணலாம்? பார்க்காம டெஸ்ட் எழுதலாம். ஓகே, இந்த ப்ராசஸ் எப்போது ஃபாலோ பண்ணுது. எல்லா சோஷியாலஜி கிளாஸ்லையும் இந்த ரிவிஷன் கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பேசிக் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. அகைன் ரிவிஷன் கிளாஸ், ஹேண்ட் அவுட் ரீடிங், கொஸ்டின் கிட்ட கேட்குறீங்க, நான் கொஸ்டின் அனுப்புறேன், ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நான் வெரிஃபை பண்ணுறேன், அண்ட் ஃபைனலி டெஸ்ட் எழுதுறோம். ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை அப்படியே 90% நம்மளால் பார்க்க எழுத முடிச்சுன்னா ஓவர். ஓகேவா?